சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள்லாம் அருவருக்கத்தக்கது, அநாகரிகமானது. இது திரைப்பட ஷூட்டிங் ஸ்பாட் இல்லை. அது ஒரு மேன்மை மிக்க, மாண்புமிக்க, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அவை. அங்கே போயிட்டு கையை காட்டி பேசுறது, அவரை போயிட்டு அப்பா, அதெல்லாம் வன்மையாக நான் கண்டிக்கிறேன். சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள்லாம் அருவருக்கத்தக்கது, அநாகரிகமானது. இது திரைப்பட ஷூட்டிங் ஸ்பாட் இல்லை. அது ஒரு மேன்மை மிக்க, மாண்புமிக்க, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அவை. அங்கே போயிட்டு கையை காட்டி பேசுறது, அவரை போயிட்டு அப்பா, அதெல்லாம் வன்மையாக நான் கண்டிக்கிறேன். காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக அது ஏற்கனவே கண்டிச்சிருக்கேன், சரியாக வரலை. சன் நியூஸ் வாயிலாக அதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் நாகரிகம் கிடையாது. அவருடைய வரலாற்று யாருன்னா முறியடிக்க முடியுமா? இன்றைக்கி சட்டமன்ற வரலாற்றில் எனக்கு தெரிஞ்சு, நான் சட்டமன்ற கட்சி தலைவராக இருந்தேன், காங்கிரஸ் பேரியக்க தலைவராக இருக்கேன். அவர் தொடர்ந்து சட்டமன்றத்துக்கு பணியாற்றுற மாதிரி எந்த முதலமைச்சரும் கிடையாதுன்ற ஒரு டேட்டா பேஸ் சொல்லுது. அவர் டிஸ்ட்ரிக்ட் டூர் பண்ண மாதிரி யாரும் போகலன்னு சொல்லுது. அவருடைய திட்டங்கள் இன்றைக்கி ஆட்சி மாறி இருக்கலாம், அவருடைய திட்டம் தானே இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கு, அவருடைய திட்டம் தானே நடைமுறைப்படுத்துகிறாங்க. அவருடைய திட்டத்தை தவிர வேறு ஏதாவது ஒன்று ரெண்டு செய்ய சொல்லுங்கள் பார்ப்போம். செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது புதுமை பெண் திட்டமாகட்டும், தவப்புதல்வன் திட்டமாகட்டும், நான் முதல்வனாகட்டும், இன்னுயிர் காப்போம் 48 ஆகட்டும், எண்ணும் எழுத்தமாகட்டும், மக்களை தேடி மருத்துவமாகட்டும், இல்லம் தேடி கல்வி ஆகட்டும், எவ்வளோ திட்டங்கள், கலைஞர் உரிமை தொகையாகட்டும், இது மாதிரி பல்வேறு காலை உணவு திட்டம். காலை உணவு திட்டம்லாம் எந்த தேர்தல் வாக்குறுதியிலையும் கொடுக்கல. இன்னைக்கு உலகத்திலேயே முதல் முறையாக காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முதலமைச்சர். ஆனால் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கலாம். 2ஆம் உலகப் போரில் வெற்றி பெற்ற வின்சென்ட் சர்ச்சில் வெற்றி வாய்ப்பை இழந்தார். அதனால் வின்சென்ட் சர்ச்சில் வரலாற்றை மறைக்க முடியுமா? அதே மாதிரி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவருடைய வரலாற்றை யாரும் மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. இன்றைக்கி ஏன் வாக்களிக்கலன்னு எல்லாம் அழுதுட்டு இருக்கிறதுலாம் எனக்கு தெரியும். எங்கள் சொந்தக்கார பிள்ளைங்களே தெரியாமல் போயிட்டு சின்ன சின்ன பிள்ளைங்களாம் சொல்லிச்சுன்னு போட்டாங்க. இப்போ கதறி அழுதுட்டு இருக்காங்க என்கிட்ட தவறாக பண்ணிட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் மாற்ற முடியாதது. இதில் இருந்து எல்லோருக்கும் நாகரிகமான அரசியல், நாகரிகமான ஆட்சி நடத்துறது தான் வரவேற்பு தகுந்தது. இப்படி அநாகரிகமாக கொச்சைப்படுத்தி பேசுவது, புண்படுத்துவதெல்லாம் தவிர்க்க வேண்டியது நல்லது என்று நான் சொல்கிறேன். இல்லை, இன்னும் மரண ஓலங்கள் அடங்கவில்லை, உயிர் பலிகள் அடங்கவில்லை. பெண்களுக்கு பாதுகாப்புனா பெண்களுக்கு பாதுகாப்பு முழுமையாக கொடுத்துட்டாங்களா? இளம் குழந்தைகள் இன்று வன்புணர்வுக்கு ஆளாகலையா? மரணங்கள் அடையவில்லையா? கொலைகள் நடக்கவில்லையா? இதை தான் சரி பண்ணணுன்றேன். இதை சரி பண்ணாமல் பிறரை போய் புண்படுத்துறது எந்த சரி? அந்த விஷயத்தில் எனக்கு உடன்பாடே கிடையாது. குறள் எண் 799 தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த சம்பவம் 1.5 மாதமாக நான் தொடர்ந்து படிக்கிற ஒரே ஒரு குறள்.